கூடி குறையும் ஈமான் என்கிற ஒரு தலைப்பில் நிறைய அறிந்த விடயங்கள், நிறைய தெரிந்த விடயங்கள், ஆனாலும் ஈமானிய உணர்வுள்ளவனுக்கு ஞாபகமூட்டுதல் பலனளிக்கும் என்கிற திருமறை வசனத்திற்கேற்ப சஹாபாக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சபைகளை ஈமானிய சபைகளாக பார்த்திருக்கிறார்கள். அதை விட்டும் வெளிக்கிளம்பி செல்கிற பொழுது, கலைந்து செல்கிற பொழுது ஈமானினுடைய பலகீனத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று செய்திகளையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்கிற வகையில் ஒரு சில ஞாபகமூட்டுதல்கள் என்னுடைய உங்களுடைய ஈமானை பலமாக்கலாம் என்கிற ஒரு நப்பாசை என்னிடம் இருக்கிறது. அதனால் அந்த தலைப்பின் மூலமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை உறவுகளே, முதலாவதாக ஈமான் என்பது என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்று சொல்லுவது, முதலாவதாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவன் இஸ்லாமியன் என்கிற ஒரு அடிப்படையோடு இருந்து அவன் மறுமையில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எவற்றையெல்லாம் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை சரிவர அவன் பேணி நடக்க வேண்டும். அதில் அவன் முதலாவதாக முஃமின் என்கிற ஒரு தரத்திற்குள் அவன் வர வேண்டும். ஈமானியன் என்கிற ஒரு தரத்தை அவன் அடைய வேண்டும். அந்த ஈமானியன் என்கிற ஒரு இடத்திற்கு வருவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிற ஒரு சில அடிப்படைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஈமானினுடைய தூண்கள் என்கிற ஒரு பகுதியை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. ஈமானினுடைய தூண்களாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. 6 விடயங்களை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இந்த 6 விடயங்களை ஈமான் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால், அந்த 6 விடயங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஈமானை முழுமைப்படுத்துகிறதா என்றால், ஈமான் கொள்ள வேண்டிய சகல விடயங்களையும் உள்ளடக்கிய மிக முக்கியமான பகுதிகள் இந்த 6 பகுதிகள் தான். இதை தாண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விடயங்களை சொல்கிறார். எப்படி? ஈமான் என்பது 70 சொச்சம் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. இன்னும் ஒரு செய்தியில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது என்கிற செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடிப்படையான 6 விடயங்களில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செயல்முறைக்கு வர வேண்டும். அப்படி வருகிற அந்த ஈமானை வரைவிலக்கணப்படுத்துவோமாக இருந்தால், எப்படி வரைவிலக்கணப்படுத்துகிறோம் தெரியுமா? அறிஞர்களுடைய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கலாம். ஈமான் என்பது அதாவது முதலாவதாக கவுலும் பில் லிசான், அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நாவினால் மொழிகிறான். எதை மொழிகிறான்? நான் உதாரணமாக இன்று சில விடயங்களை நாங்க பேசுற நேரத்துல சாதாரணமா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இன்ஷா அல்லாஹ் உடனேயே இன்றைக்கு எங்களையே மனசுல சொல்லுவாங்க, இது எந்த இன்ஷா அல்லாஹ் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். வேண்டாம், ஒரு பேச்சுக்காக வாயால சும்மா சொல்றோம், நான் செய்வேன். எப்ப கேள்வி வரும்? ஏன்? அவன் செய்ய மாட்டான்றது தெரிஞ்சவனா இருப்பான். அதனால எப்ப இதான் முதல் தடவையா வைங்க, நான் கோல் தாரேன். எப்ப? ஒரு அரை மணி நேரத்துல எப்ப வரும்? இப்படின்ற கேள்விகள் நம்ம கேட்கிறோமே. ஏன்? அவன் அதை செய்ய மாட்டான், வெறுமனே வாயால சொல்றான், வாயினால் பேசுகிறான் என்கிற அடிப்படையோடு இந்த வார்த்தை வந்துவிடக் கூடாது. கவுலும் பில் லிசான் என்பது என்ன தெரியுமா? நாவினால் பேசுதல், நாவினால் மொழிதல் என்கிற அர்த்தம் எப்படி இருக்க வேண்டும்? தொடர்ந்து வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். உள்ளத்தினால் உறுதி கொண்டு, உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே அவன் வெளியே சொல்ல வேண்டும். உள்ளத்தில் அதை உணர்ந்து சொல்ல வேண்டும். அவன் வாய்ப்பேச்சில் சொல்லுவதன் பெயர் ஈமானாகிவிட முடியாது. அவன் உள்ளத்தில் இருந்து அது வெளிவர வேண்டும் என்பதை அறிஞர்களுடைய, அதாவது குர்ஆன் ஹதீஸ்களின் மூலமாக அறிஞர்கள் எடுக்கிற ஒரு சுருக்க பார்வை. இது ரெண்டும் தானா? உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து விட்டால் போதுமானதா? இல்லை. அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது. என்ன தெரியுமா?
உள்ளத்தால் உறுதி கொண்டதை ஒரு மனிதன் நாவினால் பேசுகிறான் என்றால் அடுத்த கட்டம் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய உடல் அவயவங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தும், அமல் செய்யும். ஈமான் என்பது உள்ளத்தினால் உண்மையாகவே ஏற்று நாவினால் அதை மொழிந்து அந்த மொழிதலை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவான். தன்னுடைய சரீரங்கள் அதை செயல்படுத்தும். இதுதான் ஈமான் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை, அதே நேரத்தில் பாருங்கள், இப்படியான இந்த ஈமானை நாங்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள் என்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சில மனிதர்கள் வருகிறார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லுகிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நஜிது ஃபீ அன்ஃபுஸினா ஷை, எங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று தோன்றுகிறது, ஒரு விடயம் உள்ளத்தில் தோன்றுது யா ரசூல் அல்லாஹ். அந்த விடயம் தோன்றுகிற பொழுது நுஅல்லிம் அன் நதகல்லம பிஹி, அத பேசுறதுக்கு பயமாயிருக்கு, அத பேசுறதுக்கு பயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மா நுஹிப்பு அன்னலனா வ அன்னா தகல்லம்னா பிஹி, அத நாங்க பேசிட்டோம் என்றால் அது எங்களுக்கு எதிராக நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்கிற ஒரு பயம் என்பதில் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் தோன்றுது. தோன்றக்கூடியதை நான் சொன்னால், யாரிடம்? ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுகிறார்கள், சொன்னால் அது நாம் பாவிகளாகி விடுவோமோ, பாவம் செய்தவர்களாகி விடுவோமோ என்கிற ஒரு குற்ற உணர்வு எம் உள்ளத்தில் தோன்றுகிறது யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவகத் வஜத்துமு, அப்படியே உங்களுக்கு தோணுதா? நீங்க உண்மையிலே அப்படி உணர்றீங்களா? அவர்கள் சொன்னார்கள், காலு நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ذاك صريح ஈமான், அதுதான் சரியான ஈமான் என்று சொன்னார். இந்த செய்தியின் மூலமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்வது என்ன? நாங்கள் ஈமானை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? உதாரணமாக, ஒரு மனிதன் தொழுகை என்கிற ஒரு கடமையை வைத்துக் கொள்ளுங்களேன். தொழுவான், 5 நேரம் தொழுபவன் இருப்பான், 3 நேரம் தொழுபவன் இருப்பான், ஃபஜ்ர் தொழாதவனே இருப்பான், அசரை மறந்து போனவன் இருப்பான், ஜும்ஆவுக்கு மட்டும் வருபவன் இருப்பான், பெருநாளின் மட்டும் சந்திப்பவன் இருப்பான். இப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இருப்போம். நாம் எல்லாரும் ஏன் தொழல என்ற ஒரு கேள்விக்கான பதில் நம்மிடமிருந்து வருவதில்லை தெரியுமா? ஒரு சில நேரம் தொடர்ந்து பள்ளிக்கு வருவான், தொடர்ந்து தொழுவான், குறைஞ்சு போயிடும், அப்படியே பின்னுக்கு ஆகிட்டே போவான். இன்னும் ஒரு காரசாரமான உள்ளத்தை தொடும் பயான் அவனுடைய உள்ளத்தில் எட்டுகிற வரை, ஆனால் அந்த பயானை நாடி அவன் சென்றிருக்கவும் மாட்டான். அது வேறு பகுதி. அது வரைக்கும் அவருடைய ஈமா அப்படியே தொழுது அப்படியே குறைஞ்சிட்டே போகும். காரணம் கேட்டா, ஈமா கூடும் குறையும். கூடுற நேரத்துல தொழுது கொள்றோம், குறையிற நேரத்துல என்ன செய்ய அல்லாஹ்க்கு தெரியும். நாம் செய்யும் பாவத்தை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி துணை கிடைக்கிறோம். ஈமான் என்பது அதுவல்ல. ரசூலுல்லாஹ்விடம் இந்த சஹாபாக்கள் சொல்லுகிற இந்த நடைமுறை, இந்த ஒரு உரையாடலை பாருங்கள். தோன்றுவதை சொல்லுவதே பிழை என்று யோசித்தார்கள். அப்படி என்றால் பாவமான ஒன்றை எங்கள் உள்ளத்துல நாங்கள் வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அதுவே பாவமாகி விடுமோ என்கிற ஒரு பயம். பாவம் செய்வது மாத்திரமல்ல, அதை சொல்வதற்கு கூட அஞ்சுகிறோமே யா ரசூலல்லாஹ் என்பதை கவலையாக சொன்னார்கள். நாங்கள் பாவம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். சுருக்கம் என்னவென்றால், கடமையான விடயங்களை பொடுபோக்கு செய்வதன் மூலமாக அது ஈமான் கூடும் குறையும் என்கிற பட்டியலில் சேர்த்து விட வேண்டாம். கடமைகளில் குறை வைத்தவன் குற்றவாளி. எந்த அளவுக்கு குற்றவாளி என்றால், குறிப்பாக தொழுகையை விடுவது என்பது மிக பெரும் குற்றம், மிக பெரும் பாவம். இஸ்லாம் மிக பெரும் பாவங்களுக்கான தண்டனைகளை எப்படி சொல்லி இருக்கிறது என்பதை அறிவோம். ஆனாலும் தொழுகைக்கு சொல்லுகிற தண்டனை அவனை குஃப்ரியத்துடையவன் என்கிற அளவுக்கு எச்சரிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றச் செயல். அதை விட்டுவிட்டு ஈமானின் பலகீனம் என்று மட்டும் நப்பாசை கொண்டு விட வேண்டாம், தப்பெண்ணம் கொண்டு விட வேண்டாம். இபாதத்துகள், கடமைகளை செய்வதென்ற விடயத்தில் சோம்பேறிகளாக மாறுபவர்களுக்கு ஒரு பொழுதும் ஈமானில் குறைவு அல்லது கூடுதல் என்கிற பகுதிகளில் நாங்கள் எடுத்துவிடக் கூடாது.
பாவமான காரியம் ஒன்றை செய்கிறான் என்றால் அதை செய்கிற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற இந்த எண்ணம் அவனை தடுத்து விடலாம், சில நேரம் அவன் செய்து விடலாம். அதுதான் ஈமானினுடைய கூடுதலையும் குறைவையும் பார்க்கலாமே என்று கடமைகளை செய்யாமல் விடுவது ஈமானின் கூடுதல் குறைதல் என்கிற தவறெண்ணம் கொண்டு விட வேண்டாம் ஈமானிய சொந்தங்களே. அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த பிரச்சனை வருவதற்கான ஒரு காரணம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த தோழர்களுடைய ஒரு சில நடைமுறைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய சபையில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபித்யானுல் ஹஸாவிரா. ஒரு கட்டிடம் பருவத்தில் இருக்கிற இளைஞர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். நாங்க இளம் பருவம், இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள். அப்படியான பருவத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் செய்தது என்ன தெரியுமா? ஃபதஅல்லம்னல் ஈமான قبل ان نتعلم القرآن. அந்த நேரம் நாங்கள் செய்தது என்ன தெரியுமா? குர்ஆனை கற்பதற்கு முன்னர் ஈமானை கற்றுக்கொண்டோம், ஈமானை படிச்சோம், ஈமான் என்றால் என்ன என்பதை அறிந்தோம். அந்த அறிந்து கொண்டதனுடைய பிறகுதான் சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், அதுக்கு பிறகுதான் நாங்க குர்ஆனை படிச்சோம். ஒரே ஒரு செயல்பாடு வித்தியாசம். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? குர்ஆனை படிக்கிறோம். எப்படி? குர்ஆனில் என்ன சொல்லுகிறது என்பதை படிக்கவில்லை, எப்படி ஓதுவது என்பதை படிக்கிறோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி என்று சேர்த்து ஓதுவதற்கு எப்படி நாங்கள் பயிற்சி இருக்கலாம்? அந்த வசனங்களை மனநமிட்டுக் கொள்ள என்ன செய்யலாம்? அலிஃப் பா தா என்பதை எப்படி ஓதி கொடுப்பது? குர்ஆனை சேர்த்து ஓதவும் பிரித்து ஓதவும் தஜ்வீத் முறையில் ஓதவும் என்ன செய்வது என்பதைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை படிப்பவர்கள் மிக குறைவு. இல்லை என்று நான் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை, மிக மிக குறைவு. ஆனால் சஹாபாக்கள் செய்த வேலை என்ன தெரியுமாமா? அவர்கள் செய்தது குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை படிப்பதற்கு முன்னர் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளில் ஈமான் என்றால் என்ன என்பதை நாங்கள் படித்தோம், ஈமானை படித்தோம். இப்படி ஈமானை படித்ததன் பிறகு நாங்கள் குர்ஆனை கற்றோம். அதனால் ஏற்பட்ட ஒரு நலவு என்ன தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எப்படி? நாங்கள் ஈமானை படித்ததன் பிறகு குர்ஆனை கற்றோம். ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா, படிச்ச ஈமான் குர்ஆனை படிக்கிற பொழுது இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிற வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்றால் யார் தெரியுமா? சாதாரணமாக 6 விடயங்களை ஈமான் கொண்டோம் என்று சொன்ன என்னுடைய சர்வ சாதாரண எண்ணத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு பயம். ஏன்? ஈமான் நாங்கள் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார்? அவனுடைய தன்மைகள் என்ன? அவனுடைய பெயர்கள் என்ன? அவனுடைய பண்புகள் என்ன? அவனுடைய குதரத்துகள் என்ன? அவனுடைய அத்தாட்சிகள் என்ன? அவன் எப்படிப்பட்டவன் என்கிற சகலதையும் அறிந்தவனாக இருந்தால் சர்வ சாதாரணமாக பேச்சுக்களின் போது இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் என்று அல்லாஹ் கடுமையானவன் என்கிற அல்லாஹ்வின் பிடி கடுமையானது என்று சாதாரணமாய் சொல்லி செல்ல மாட்டான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் என்றவுடன் அவன் உள்ளங்கள் நடுங்கும். ஏன்? அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தான், ஆனால் அவன் கோபத்தை யாராலும் தடுக்க முடியாது என்கிற பயம் அவனில் ஆட்கொள்ளும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், முஃமின்கள் யார்? அவர்களுக்கு அல்லாஹ் என்கிற வார்த்தை ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், சும்மா சொன்னா போதும் நடுங்கும். அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு அச்சம். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிட்டீங்கன்னு வைங்க, ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களின் ஈமான் கூடும். சொர்க்கத்தை பற்றிய வசனங்கள் ஓதப்படுகிறது, ஈமான் கூடுகிறது. நரகத்தை பற்றிய வசனங்கள் ஓதப்படுகிறது, ஈமான் கூடுகிறது.
ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரையறைகள் சம்பந்தமான சட்டதிட்டங்கள் சம்பந்தமாக, மனிதநேயம் சம்பந்தமாக, வாழ்க்கைக்கான தேவைகள் சம்பந்தமாக, உலகத்தை மனிதன் பார்க்க வேண்டிய விதம் சம்பந்தமாக, சொத்து சுகங்களை தேடுவது சம்பந்தமாக, சொத்துக்களை செலவழிப்பது சம்பந்தமாக, அடுத்தவர்களோடு பழகுவது சம்பந்தமாக, பெற்றோர்களுக்கு கொடுக்கும் மரியாதை சம்பந்தமாக, கண்ணியம் சம்பந்தமாக, பிள்ளைகள் வளர்க்கிற விதங்கள் சம்பந்தமாக எந்த ஒரு வசனம் ஓதப்பட்டாலும் அவர்களுடைய ஈமான் கூடும். ஈமானா. ஏன் அவர்கள் இதை படிக்க முன்னர் ஈமானை படித்தார்கள். ஈமான் படித்ததனால் அவர்களுக்கு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டாலே அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கிறது. நான் என்னை மாற்ற வேண்டும் என்கிற உணர்வுடன் அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். அந்த எண்ணம் ஈமான் அதிகரிக்கிற பொழுது அவர்கள் செய்கிற அடுத்த வேலை என்ன தெரியுமா? தம் சகல காரியங்களையும் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிடுவாங்க. அல்லாஹ்ட்ட கொடுத்துருவாங்க. அல்லாஹ்ட்ட கொடுக்கிறதுனால எப்படி? நாங்க சில நேரங்கள்ல முயற்சித்து முயற்சித்து முடியாமல் போற நேரம் அல்லாஹ் பார்த்துக் கொள்ளட்டும் சொல்லுவோம். சரி, ஈமான் திரும்பவும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? எவ்வளவு தான் பொறுக்கிறது, ஏலாது, இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கொடுத்திருக்கிறது பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு கொடுத்து இருக்கிறேன், இன்னும் முடிவில்லை, பார்ப்போம், எப்பயாவது தருவான் தானே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன பாவம் நான் செஞ்சனோ தெரியல, எனக்கு மட்டும் அல்லாஹ் இப்படியே சோதிச்சுட்டே இருக்கான், பார்ப்போம். அதாவது அல்லாஹ்வை குறை சொல்லவும் முடியல, அல்லாஹ்வை முழுசா அப்படியே நம்பிக்கொள்ளவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஈமான் எங்களுடைய ஈமான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுபவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பல்வேறுபட்ட செய்திகள் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. எப்படி? நல்லது நடக்கிற பொழுது அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்வை அவன் மனக்கண் முன் கொண்டு வருகிறான். கெடுதி நடக்கிற பொழுது அல்லாஹ்விற்காக பொறுதி செய்து கொள்கிறான், பொறுமையோடு இருக்கிறான். அவன் காரியங்கள் நல்லதிலும் கெட்டதிலும் நலவாய் முடிந்து விடுகிறது. இதுதான் முஃமின். நான் செய்தது என்ன, என்ன செய்ய போகிறேன் என்பதை பறைசாற்றுவதன் பெயர் முஃமின் அல்ல. அவன் செய்வது இறைவனுக்காக என்று சகலதையும் ஒப்படைத்து விடுவான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதே போன்று பாருங்கள், இது போன்ற ஈமானினுடைய அதிகரிப்பை நாங்கள் கண்டோம் என்று, எங்களுக்கு ஈமான் அதிகரித்தது என்று சஹாபாக்கள் சொல்லுகிற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஈமானை நாங்கள் படிக்கிற பொழுது ஈமானிய சொந்தங்களே, முதலாவதாக அல்லாஹ்வினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் சரிவர நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னுள்ள நபிமார்கள் எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தியதாகத்தான் இந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது. அவர்களை நாங்கள் அந்த அளவுக்கு மதிக்கிறோம், உண்மையாக நேசிக்கிறோம் என்கிற எண்ணமும் செயல்பாடுகளும் வேண்டும். அப்படி வந்தால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை தன் உள்ளத்தில் சுமந்தவனாக மாறுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்களே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னை விட, தன் பெற்றோரை விட, தன் பிள்ளைகளை விட நான் யாருக்கு நேசத்திற்குரியவனாக மாறுகிறேனோ, ஏன் இந்த உலகம் என்பது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நேசம் வைக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டுள்ள நேசம் என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்த்து அல்ல, அவர் எங்களுக்கான வழிகாட்டி என்பதையும், எம்மை நரகிலிருந்து காப்பதற்காக வேண்டி அயராது பாடுபட்டவர் என்பதையும், அதற்கான வழிவகைகளை மறுமை வரைக்குமாக எங்களுக்கு பாடம் சொல்லி சென்றார் என்கிற உயரிய நம்பிக்கையையும் ஆசையையும் வைத்து அந்த ஒரு புனிதரை நாங்கள் விரும்புகிறோம், நேசிக்கிறோம். அந்த நேசத்தை நாங்கள் விரும்புவோமாக இருந்தால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வின் பண்பாடுகள் என்ன, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி காணப்பட்டன, அவர் எதை போதித்தார், எப்படி வாழ்ந்து காட்டினார், எதுவெல்லாம் மார்க்கம் என சொன்னார், எதை செய்தால் எச்சரித்தார், இவற்றை அறிந்து அறிந்து தெரிந்து அவற்றை விட்டும் அவன் வாழ்க்கையில் விடுத்து விடுவான், ஒதுங்கி நடப்பான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு அறிவை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஈமானினுடைய பகுதி. அடுத்த ஒரு பகுதி மலக்குமார்கள் என்று சொன்னால் அவற்றை அவன் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? மலக்குமார்கள் யார், அவர்களின் தன்மைகள் என்ன, அல்லாஹ் சொன்னதை எல்லாம் செய்பவர்கள் என்கிற அவர்கள் மீதான நம்பிக்கை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்களுடைய சகல விடயங்களையும், அவர் கொடுக்கல் வாங்கல் செய்தது கூட எப்படி இருந்தது என்பதை எல்லாம் எல்லாவற்றையும் அவன் படிக்க ஆரம்பிப்பான். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய ஈமான் மறுமை நாளோடு சம்பந்தப்படுகிற விடயங்களை படிக்கிற பொழுது அவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த உலகம் எனக்கு உண்மையானது கிடையாது, என்னை ஏமாற்றுகிறது என்பதை அறிந்து உலகத்தினுடைய இந்த கொடூர செயலில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் வழி என்ன என்பதை அவன் தேடி தேடி படித்து அந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் இருந்தும் தன்னை ஒதுக்கிக் கொள்ள முற்படுவான். இந்த பழக்க வழக்கங்களை அவன் ஏற்படுத்திக் கொள்வதை ஈமான் என்கிற ஒன்றை அறிந்து கொண்டால் மாத்திரமே முடியும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அப்படிப்பட்ட முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான் பாருங்கள், இன்னமல் முஃமினூன் இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் ஸாதத்துஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவார்கள். பொறுப்பு சாட்டிய இந்த முஃமின்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத், அடுத்த கட்டம் அவர்கள் செய்வது தொழுகையை சரிவர நிலைநாட்டுவார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஈமானியன் தன் வாயினால் கலிமாவை மொழிந்து விட்டான் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன 70,000 கிளைகளில் உயர்தரமானது எது? கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சரிவர புரிந்தவனாக இருந்தால் அடுத்த கட்டம் அவன் செய்யக்கூடிய செயல் தொழுகை. அல்லாஹ் சொல்லுகிறான், யுகீமூனஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்க கொடுத்ததை செலவு செய்வார்கள். நான் தேடிக்கொண்டது என்கிற மமதை அவன் உள்ளத்தை தட்டாது. அல்லாஹ் தந்தது என்கிற சிந்தனையோடு அவன் கொடுக்க ஆரம்பிப்பான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? முஃமின்கள் என்கிறதுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா முஃமின்களை அழைச்சு சொன்னானோ அந்த பண்புகளை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவங்க தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ்வை சரியா புரிஞ்சு சகல காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அவன் பேரு கேட்டால் நடுங்கக்கூடியவன், ஈமான் அதிகரிக்கக்கூடியவன் இருக்கிறானே, தொழுவான், தர்மம் செய்வான், அப்படிப்பட்டவன் தான் உண்மையான முஃமின் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இந்த முஃமினாக மாறிவிட்டோமா? அப்படி மாறினால் அல்லாஹ் சொல்லுகிற நலவுகளை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்துகிறான். உலகத்தில் கண்ணியம், மறுமையில் கண்ணியம். உலகத்தில் பார்ப்பவர்களுடைய மதிப்பு மறுமையில் சுவர்க்கத்தில் அந்தஸ்தை அதிகரித்து தருவான். நாம் எதிர்பார்க்க தேவையில்லை. நான் படித்தவன், நான் அந்தஸ்துள்ளவன், நான் பணக்காரன், நான் அதை செய்தவன், நான் இதை செய்தவன், நான் இதற்காக தியாகம் செய்தவன், நான் இப்படியெல்லாம் உதவி செய்தவன், எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய அந்தஸ்தை அதிகரிப்பதை பொறுப்பெடுப்பவன் அல்லாஹ், அவன் செய்வான். நான் செய்தது அவனுக்காக, அவன் பொறுப்பெடுக்கிறான் என்னுடைய அந்தஸ்தை அதிகரிக்க. லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், இந்த உலகத்தில் மனிதர்கள் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான பகுதி அந்தஸ்து, கௌரவம் என்பதை அதை அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தருவேன் என்று. ஈமான் கொண்டவர்கள் அல்லவா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டோமே, அப்படி என்றால் அவன் தருவான் என்பதை ஈமான் கொண்டால் நிச்சயம் தருவான். நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்தாக வேண்டும். அடுத்த ஒரு பகுதியை சொல்கிறான், வமக்ஃபிரா, உலகத்துல மனிதன் பாவம் செய்யவன் தான், தவறு செய்பவன் தான். அது எப்படா மன்னிக்கப்படும் என்கிற ஆதங்கம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த ஆதங்கங்களை கவலைப்பட வேண்டாம். அந்த மனிதர்கள் முஃமின்களாக இருந்தால், இவற்றை சரிவர செய்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், மக்ஃபிரத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் தௌபா செய்கிறோம், இஸ்திக்பார் செய்கிறோம். எங்களுடைய இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது தெரியாது. நாம் கேட்கிற தௌபா சரியா பிழையா தெரியாது. எப்படி செய்கிறோம் தெரியாது. கேட்கிற பொழுது என்னென்ன மனதில் ஓடியது தெரியாது. உயிரோட்டமாக கேட்டோமா இல்லையா என்பதை கேட்டவன் புரிந்து கொள்ளாத ஒரு காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், சரியான முஃமினாக நீ நடந்து கொண்டால் உனக்கு மக்ஃபிரத்தை நான் தருகிறேன் என்கிறான். வரிஸ்குன் கரீம், சங்கையான உணவை உனக்கு அல்லாஹ் தஆலா தருகிறான். ரிஸ்கை தாராளமாக உனக்கு அல்லாஹ் தருகிறான் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, ஈமானியர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிற இன்னும் சில செய்திகளை பாருங்களேன். இந்த உலகத்தில் சத்தியம் 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 என்று பேசுகிறோமே,
சத்தியத்தின்பால் வாருங்கள், சத்தியத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஒவ்வொருவரும் அறைகூவல் விடுக்கிறோமே. இருப்பவர்கள் எல்லாம் நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லுகிறோம் என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஏற்பட்ட ஒரு தவறு என்ன என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் வழிகாட்டுவான். நானோ நீங்களோ யாரும் வழிகாட்டுவது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் வழிகாட்டுவான். யாருக்கு தெரியுமா? அல்லதீன ஆமனு இலா சிராத்தின் முஸ்தகீம். ஈமான சரியா கொண்டிருந்தானா இருந்தால், ஈமான் கொண்டவன் சரியான ஈமானோடு இருந்தால் அவனுக்கு வழிகாட்டுவதை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். நான் அவனுக்கு வழிகாட்டுகிறேன். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு, அப்படி ஈமான் கொண்டு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்து வந்தால், நல்ல காரியங்களில் ஈடுபட்டு வந்தால், ஈமான் கொண்டால் உண்மையாக நாம் பார்த்த அடிப்படையில் ஈமான் கொண்டவன் நல்லமல்களை செய்வதில் அவன் பின்போக்க மாட்டானே. கடமைகளை செய்கிறான், விருப்பத்தை செய்கிறான், ரசூலுல்லாஹ்வினுடைய நேசம், அவர்கள் செய்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அவர்கள் செய்யாததை தூரமாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்பேற்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சிறப்பை பாருங்கள். நல்ல அமல்கள் செய்து வந்தால் யஹ்தீஹிம் ரப்புஹும், அவர்களுடைய ரப்பு யார்? அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான். எதனால் தெரியுமா? பி ஈமானிஹிம், அவர்களின் ஈமானின் தரத்திற்கேற்ப அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். நானும் நீங்களும் கஷ்டப்பட தேவையில்லை, சொன்னால் போதுமானது. ஈமானுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கேற்ப நேர்வழியை அல்லாஹ் தெளிவுபடுத்துவேன் என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். இன்னும் தெரியுமா? நேர்வழியை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் உள்ளம் அல்லவா? அந்த உள்ளத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், நடக்கிற கெடுதிகள் எதுவும் அல்லாஹ்வின் அனுமதியின்றி நடைபெற மாட்டாது. ஆனால் வமை யுமின் பில்லாஹ், இதெல்லாம் புரிஞ்சும் அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொண்டவனாக இருந்தால் யஹ்தி கல்பஹு, அவன் உள்ளத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். நீ செய்வது சரி, நீ செய்வது பிழை, இதை சரியாக செய், இதை செய்யாதே என்று உன் உள்ளத்திற்கு வழிகாட்டுகிறான் அல்லாஹ். ஏற்றுக்கொள்ள வைக்கிற உள்ளத்தையே வழிகாட்டுகிறான் அல்லாஹ் என்றால் நாம் செய்ய வேண்டியது என் ஈமானை பலப்படுத்த வேண்டும். ஈமான் பலமாக வேண்டும் என்றால் குறிப்பாக கடமைகளில் குறை வைத்து விட்டு ஈமானில் குறை என்று சொல்லிவிட வேண்டாம். அது ஈமானை போக்குகிற செயல். இன்னும் சொல்ல போனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிற பொழுது அவன் முஃமினாக இல்லை, பெரும்பாலும் அவன் முஃமினாக இல்லை. அவன் திருடுகிற பொழுது அவன் முஃமினாக இல்லை. அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிற பொழுது அவன் முஃமினாக இல்லை. தடுக்கப்பட்ட மதுபானங்கள் அருந்துகிற பொழுது, புகைத்தல் பாதிக்கப்படுகிற பொழுது அவனுடைய ஈமானை அவன் இழக்கிறான். ஈமான் இழந்து போகிற காரியத்தோடு இருப்பவன் அவன் முஃமின் இல்லை என்கிற அடையாளத்தை படுத்தலை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்றால், ஈமானிய சொந்தங்களே, நாம் என்னுடைய ஈமானை எந்த அளவுக்கு திருத்த வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய ஈமானை சரிவர படித்து ஈமான் உறுதியாகிற விதத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்ட போதுமானவன் என்பதை அறிந்து செயல்படுவோம். அல்லாஹு தஆலா எம் ஒருவருக்கும் அது புரிய போதுமான. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, கூடிக்குறையும் ஈமான் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை சொல்லி வந்தோம். அதே நேரத்தில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஈமான் கூடுதல் குறைதல் என்பது எமக்கு கடமையான கடமைகளில் நாங்கள் குறை வைப்பதன் அர்த்தம் அல்ல. மாற்றமாக மனிதன் என்பதனால் செய்யப்படக்கூடிய ஒரு சில பாவங்கள் அல்லது நேர காலங்கள் தாமதங்கள் என்கிற ஒரு அடிப்படையில் உள்ளதாகவே அமையுமே என்று நாம் கடமையான விடயங்களை பொதுபோக்கு செய்துவிட்டு இது ஈமான் கூடுதல் குறைதல் என்கிற ஒரு பட்டியலில் போட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் இஸ்லாம் சொல்லுகிறது, பெரும் பாவங்கள் செயல்படுத்தப்படுகிற பொழுது அவன் முஃமின் இல்லை என்கிற ஒரு எச்சரிக்கை பதிவை தருகிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த ஈமானை கற்கிற பொழுது ஒரு பகுதி இருக்கிறது என்பதை நாங்கள் படித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஒரு நேசம் என்கிற ஒரு அடிப்படை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஈமான் உள்ளவர்கள் நாம் என்றால் இருக்கிற காலம், இன்றைய நாள் எப்படிப்பட்டது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சிந்தனைக்காக ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறேன். அல்லாஹ் நாம் அப்பேற்பட்டவர்கள் இல்லை என்றால் எம்மை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.
அப்பேற்பட்டவர்கள் எம்மிலும் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் நெருப்பு மூட்டுகிறான். நெருப்பு மூட்டி அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் வருகிற பொழுது மின்மினி பூச்சிகள், வேறு சில பூச்சி புழுக்கள் எல்லாம் அதில் விழுந்துவிட பார்க்கிற பொழுது அவன் தடுத்துக் கொள்கிறான். அப்படி தடுக்கிற பொழுதும் அதை மீறியும் சில பூச்சிகள், சில புழுக்கள் விழுந்து விடலாம். அது போன்றுதான் நான் இந்த ஈமானிய மக்கள் இருக்கிறார்களே, தன்னுடைய உம்மத்தினர் சமுதாயம் இருக்கிறார்களே, இவர்களை பாவங்களில் விழுந்து விடாமல் தடுப்பதற்காக அவர்களுடைய இடுப்பு கிட்டால நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு சிலர் அதை தாண்டி நெருப்பில் விழுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு எச்சரிக்கை பரிவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை பாருங்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணமாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்கள். மஸலி வ மஸலுக்கும், எனக்கும் உங்களுக்குமான ஒரு ஓமானம். நான் யார், நீங்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் யார், நீங்கள் யார், எனக்கும் உங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? எம் நேசம் எதனால் வருகிறது? எம்மை நரகிலிருந்து காக்கும் கேடயமாக இருக்கும் தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தூதரை நேசிக்கிற நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசை எம்மில் இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு ஃபர்லான கடமைகளே எம்மில் இல்லை, கட்டளையிடப்பட்ட காரியங்கள் நடைமுறையில் இல்லை, சொல்லப்பட்ட எத்தனையோ நற்குணங்களை இழந்த பாவிகள் நாங்கள், கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றி, மோசடி, அது போன்று மாத்திரமல்லாமல் பெரும்பாவங்களை சர்வசாதாரணமான சிறுபாவங்கள் என்கிற லிஸ்ட்ல நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். வட்டி ஹராம் என்பதை அறிந்து வட்டியோடு தொடர்பு, வட்டியோடு தொடர்புள்ளவனோடு நெருக்கமான உறவு, ஹராமான பாவனைகள் இருப்பவர்கள் எங்களுடைய நெருங்கிய உறவுக்காரன், நம்முடைய நேசத்துக்குரியவன், அவன்தான் எல்லாவற்றிற்கும் உதவியாளன், எங்களுடைய கஷ்டங்களில் நஷ்டங்களில் ஆறுதல் தருபவன் அவன்தான். பள்ளி வாயிலை மறந்தோம், பள்ளி வாயிலை நினைக்கவில்லை, அல்லாவின் மாளிகையில் தஞ்சம் அடைவதை தூரமாக்கி விட்டோம். எல்லாவற்றிற்கும் தஞ்சம் அடைவதை அல்லாஹ் இருக்கக்கூடிய கடைத்தெருக்களாக ஏனைய இடங்களாக மாறி போனது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஈமானிய சொந்தங்களே, நாங்கள் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுகிற பொழுது எம்மை தடுக்க வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்களை எல்லாம் முழுமையாக என் வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சிக்க வேண்டுமே. அதை யோசிக்காமல் நாம் செய்கிற காரியம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தது, நிறைய கேள்விப்பட்டிருப்போம், சுருக்கமாக சொல்கிறேன். பிறந்த தினம் என்கிற ஒன்று இருந்தால் பிறந்து விட்டார்கள், சரி. பிறந்தவனுக்கு அடுத்த முடிவு என்ன என்பதை இஸ்லாம் விதித்திருக்கிறது. பிறந்தால் அவன் மரணித்தாக வேண்டும், பிறந்தவன் மரணித்தாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக பிறக்கவில்லை, முஹம்மது என்கிற ஒரு சாதாரண மனிதராகத்தான் பிறந்தார்கள். நபியாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள். வரலாற்று குறிப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அது கணிக்கப்படவில்லை. மரணித்தார்கள், நபியானார்கள். நபியானதன் பிறகு மரணித்ததனால் மரணித்ததை நினைவு கூறப்படுகிறது. அதாவது நாட்கள் சரியாக திட்டமிடப்பட்டிருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. பிறந்த தினத்திலும் இறந்த தினத்திலும் ஒன்றுபட்டு வருவதாய் உடன்பட்டிருக்கிற அநேகமானவர்களுக்கு மத்தியில் பிறந்த தினத்தில் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் இறந்த தினம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த தினம் இதுதான் என்பதை அறிந்திருந்து அதுதான் பிறந்த தினம் என்றும் நாங்கள் சந்தோஷப்படுவோமாக இருந்தால், ஒரு சிந்தனைக்காக நான் ஒன்றை மட்டும் கேட்கவா? எங்களோடு வாழுகிற யாராவது ஒரு மனிதன், முஸ்லிம்களை வைத்து விடுவோமே, மாற்று மதத்தவர்கள் என்று வையுங்கள், அவனுடைய பிறந்த தினத்தில் அவனுடைய மரணமும் ஏற்படுகிறது என்று வையுங்கள். அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுவார்களா, இறந்த தினத்திற்காக வேண்டி கண்ணீர் அஞ்சலி செலுத்துவார்களா? எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றை சொல்லுங்களேன். ஒரு மனிதன் வாழுகிற பொழுது ஹராம் ஹலால் என்கிற பகுதியை ஒரு புறம் வையுங்கள். வாழுகிற பொழுது பிறந்திருக்கிற ஒரு மனிதன் சந்தோஷமாக அவன் பர்த்டே கொண்டாடுறான்னு வைங்களேன், அது ஹராம், வேற விஷயம். உயிரோடு இருப்பவனுக்காக வேண்டி கொண்டாட்டம் அடைகிறது, பிரச்சனை இல்லை. மௌத்தான பிறகு அவருக்கு என்ன பிறந்த நாள்? பிறந்தவர் மரணித்து விட்டார், அவர் ஆயுள் முடிந்து போனது, அவர் வாழ்க்கை முடிந்து போனது. இதுதான் என் பார்வை. அவர் முடித்துவிட்ட வாழ்க்கைக்காக வேண்டி கவலைப்படுகிற ஒன்றாகத்தானே நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இப்பொழுது நடைபெறுகிற கூத்துக்கள் கும்மாளங்கள் எல்லாம் நபியை புகழவா இகழவா என்கிற ஒரு கேள்விக்குறி வந்தால் ரசூலுல்லாவை நேசிக்கிற ஈமானியன் என்ன முடிவெடுக்க வேண்டும்? இரண்டும் ஒரே நாளில் இருப்பதனால் அவர் பிறந்தது சந்தோஷம்,
அதை நான் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர் மரணித்தது மிக பெரும் கை சேதம் என்கிற ஒரு கவலையாவது மனதில் எடுத்துக்கிட்டு அதை விட்டுட்டு போக கூடாது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். கேட்டால் கூத்துக்கள், கும்மாளங்கள், ரசூலுல்லாவை புகழுகிறோம். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு ஈமானியன் அல்லாஹ்வின் தூதரை புகழுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அநேகமானவர்களில் ஒரே ஒருத்தர் சொல்லிட்டேன், அது ஒரு கேள்வியாக மாறிடக்கூடாது. அநேகமானவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில் இருந்த சுன்னாவான தாடியை கூட காணவில்லை. தன் தாய் தந்தையர்களை மதிக்கிற விளக்கை காணவில்லை. அடுத்தவர்களை ஏமாற்றியும் அடுத்தவர்களுக்காக வேண்டி அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளை வசைபாடிக்கொண்டும் குறைபாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். கண் முன்னால் நடந்த குற்றங்களை மன்னித்து விட்டவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடைக்கலம் போல் தேடி வந்த மக்களை அடைக்கலம் கொடுத்தார்கள். அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் இஸ்லாத்தின் விரோதிகளாக இருந்தாலும் அடைக்கலம் கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சத்தியம் பேசப்படுகிறது என்பதற்காக காட்டிக் கொடுக்க செய்கிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று மார்க்கத்தை பேசுவதற்கு வெட்கமில்லையா சமுதாயமே? இஸ்லாமியர்களே, ஈமானியர்களே, ரசூலுல்லாஹ்வின் மீதுள்ள உண்மையான நேசத்தை அறிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வின் மீதான நேசம் உண்மை என்றால் ரசூலுல்லாஹ்வினுடைய சொல், செயல், அங்கீகாரம் என் வாழ்க்கையில் வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்குங்கள். அது அற்பமாயிரம் செயல்படுத்துங்கள், அளப்பரியதானாலும் முடியுமானவரை செயல்படுத்துங்கள். அதுதான் நன்மை, அதுதான் ஈமான், அதுதான் நபிகளார் மீதுள்ள நேசமே என்று நாள் குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு கூத்துக்களையும் கும்மாளங்களையும் செய்வதற்காக வேண்டி கொண்டாடப்படுகிற ஒரு கொண்டாட்டம் அல்ல என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால், நான் யாரையும் ஏசுவதற்காக சொல்லவில்லை, ஈமானை பலப்படுத்துவோம் என்பதற்காக சொல்கிறேன். ஈமானிலே ரசூலுல்லாஹ்வின் மீதான நேசம் என்ன என்பதை புரிந்து கொள்ள சொல்கிறேன். அதை புரிந்து நடந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அறிவில் பலகீனமான என்னையும் உங்களையும் அறிவில் தெளிவுள்ளவர்களாக்கி, மார்க்கத்தில் பலவீனமான எங்களை மார்க்கத்தில் பலமுள்ளவர்களாக மாற்றி, தக்குவாவில் குறைபாடுள்ள ஈமானில் குறைபாடுள்ள என்னையும் உங்களையும் ஈமானையும் தக்குவாவையும் பலப்படுத்தி உலக வாழ்க்கை ஏமாற்றுகிறது என்பதை அறிந்து உலகத்திற்கு அடிமையாகி விடாமல் மறுமையின் சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து மக்கள் மன்றத்தின் முன்னால் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்பட வேண்டுமே என்கிற ஆசையோடு செயல்பாடுகளை செய்து அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்களாக மாறுவதற்கு யார் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்கள் அனைவரையும் என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் சேர்த்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.